அல்லேலூயா. எங்க கை கொண்டு வந்துட்டோம்னா எல்லாரும் ஒரு அலையில சொல்லுவோம். வாய் கொண்டு வந்துட்டோம்னா எல்லாரும் ஒரு அலையில சொல்லுவோம். நான் வந்து இன்னைக்கு ரட்சிப்பை குறித்து கர்த்தர் வந்து எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஏசப்பாவை வந்து மறுதளிச்சது யாருன்னு சொன்னோம். இன்னொருத்தர் இன்னொருத்தர் அவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, யூதாஸ் காரியத்துக்கும் பேதுருக்கும், பேதுரு வந்து மனக்கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிட்டாரு. ஆனா யூதாஸ் காரியத்துக்கும் அந்த தூக்குல போடுற வரைக்கும் ஒரு நிமிஷம் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா அவருக்கும் நித்திய ஜீவன் கிடையாது. இதுல இருந்து ரட்சிப்பை வந்து அவர் இழந்துட்டார். மனம் திரும்பாதனால ரட்சிப்பை இழந்துட்டார். அதனால வேதத்துல எந்த பகுதி படிச்சு இது பண்ணாலும் மனம் திரும்பினா ரட்சிப்பு வந்து கண்டிப்பா உண்டு. ஆனா நாளைக்கு மன்னிப்பு கேட்கலாம், மனம் திரும்பிக்கலான்னு நம்ம யாரும் மன்னிப்பை வந்து ரட்சிப்பு கூடிய காரியத்தை வந்து தள்ளி போடக்கூடாது. ஏன்னா தேவன் வந்து எந்த நாளில் வருவார்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம முன்கூட்டியவும் மனம் திரும்பி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென்.